பிஇ கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிடுச்சுங்க. நீங்கள் ரிசல்ட்டு வந்துருச்சு அப்படின்னா, அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது பிஇ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அப்டேட் பண்ணி, அதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணுங்கிறத கிளியராக செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக 12th மார்க் ஷீட்டும், டிசியும் அதில் மிஸ் பண்ணாமல் வைக்கணும். ஏன்னா இப்போ தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. பிஇ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாங்க, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். மார்க் ஷீட் வாங்குறதுக்கு முன்னாடியே பதிவு பண்ணவங்க பிஇ உடைய கவுன்சிலிங்கை ஃப்ரீஸ் பண்ணிடாதீங்க. மார்க் ஷீட்டு, டிசி எல்லாம் அப்லோட் பண்ணணும். மெயினாக நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் அந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கி அதையும் வந்து அதில் ஆப்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். பிஇ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவுன்சிலிங் வந்து நியர்பை டிஸ்ட்ரிக்ட்லேயே செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப லாங் போயிடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக வச்சுக்கோங்க. நேமு, டேட் ஆஃப் பர்த் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் வந்து பிஇ கவுன்சிலிங் வந்து கிளியராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றின தகவல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எங்களோட சர்வீஸ் மூலமாக உங்களுக்கு பிஇ கவுன்சிலிங் ரொம்ப ஈஸியாக பண்ணித்தர முடியும்.